தடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்புக்குள்ளே மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு விஷயம் கூட என்று அருமையான வாக்கு தத்தத்தை அன்பு சகோதரர்கள் கொடுத்துருக்காங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஒரு அருமையான மல்டிஃபை பண்ணுற ஆண்டவர். அதாவது நீங்கள் பலுகி பெருகுங்கள். உலகை படைத்த பொழுது ஆதாம் ஏவாளை படைத்து நீங்கள் உலகிற்குள் சென்று பலுகி பெருகுங்கள் தான் சொன்னார். இன்க்ரீஸ் பண்ணுங்க, டெவலப் பண்ணுங்க. அதுதான் திருமணம் நடக்கிறப்போ 6 ஆசீர்வாதங்கள் 16 ஆசீர்வாதங்கள் உலக பிரகாரமான அனைத்து ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் பெருகி வாழுங்கள் சொல்லுவாங்க. ஆண்டவர் எப்போவுமே பெருக்கத்தை தடுக்கிற ஆண்டவர் அல்ல, பிளஸ் பண்ணுற ஆண்டவர். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறோமோ அந்த மக்களுக்கு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் கர்த்தர் டெவலப் பண்ணுற ஆண்டவர். ஆண்டவர் நோக்கி உண்மையாக யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ, வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர், நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் ஒரு வடிவம் உள்ளவர் அல்ல, இப்படி தான் இருப்பாருன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் ஜீசஸுடைய படத்தை வரைய சொன்னாங்க. நம்மளாம் ஜீசஸ் தான் லார்டுன்னு சொல்கிறோம். ஜீசஸுடைய படத்தை வரைய சொன்னாங்க. ஒரு பெரிய ஓவியரை அழைத்து, ஒரு பெரிய ஓவியரை அழைத்து ஜீசஸுடைய படத்தை வரைய சொன்னாங்க. அவர் ஒரு மாடல் கொடுங்கன்னாங்க. இப்போ தபேலா அடிக்கிறவர் என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னை ரொம்ப நேசிக்கிறவர். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக தெரியும் நினைக்கிறேன், 28-30 வருஷமாக தெரியும். ரொம்ப நேசிக்கிற நபர். இப்போ அவர்கிட்ட போய் என்னை வரையினா அவர் என் படத்தை கொடுப்பார். அதேமாதிரி அவர் படத்தை கேட்டாங்க. இல்லைப்பா படம் இல்லைல்ல, நீயே வரேன்னாங்க. அவர் எங்கே இருக்குன்னு நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்தாரு. இப்போ யூடியூப்பில் போனால், யூடியூப்பில் போய் என்ன வேணுமோ யூடியூப்பில் போட்டால் அந்த யூடியூப் நமக்கு சொல்லிடும். அந்தளவுக்கு இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜி. முன்ன லைப்ரரியில் போகணும், புத்தகங்களை வாசிக்கணும், பல புத்தகங்கள் பல ஆராய்ச்சி பண்ணணும், அந்தந்த இடத்துக்கு போகணும். இப்போ அப்படிலாம் இல்லை, கையில் செல், உங்களுக்கு நெட்டில் டவுன்லோட். அப்படி டவுன்லோட் பண்ண உடனே எல்லாமே வந்துடுது. அப்படி அவர் ஜீசஸுடைய படம் எப்படி இருக்குன்னு கேட்பதற்காக அவர் ட்ரை பண்ணார். இல்லை, சரி ஜீசஸை பற்றி எதில் சொல்லியிருக்கு என்பதற்காக ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஜீசஸோடைய சொல்லப்பட்டது வேதாமத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்கிற 4 நற்செய்தி நூல்கள். அந்த 4 நற்செய்தி நூல்களிலும் அவரை பற்றி ட்ரை பண்ணுறப்போ அதுவும் இல்லை. அப்போ ஜீசஸ் எப்படி தான் இருப்பார்? ஜீசஸ் என்பவர் ஆவியானவர், வார்த்தையானவர். கர்த்தருடைய வார்த்தை எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஜீசஸ்ங்கிற ஒரு படம் நமக்கு என்ன பண்ணாது? விடுதலை தராது. ஜீசஸ் படத்தை வச்சு நம்ம ஒரு பூ போட்டு ஒரு மெழுகுவத்தி பொருத்தி அதில் பொறுத்துனா அதில் ஒரு அசுத்தாவி வந்துடுது. ஆனால் வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் ஒரு வடிவமானவர் அல்ல, வார்த்தையானவர். அதுதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். உண்டா கடவுதினார். அவர் உண்டாக்குவதற்காக இப்போ தபேலா செய்வதற்கு ஒரு மரம் வேணும், ஒரு மாட்டுடைய தோல் வேணும், இதெல்லாம் அவர் எடுக்கலை. உண்டா கடவுதினார், அவ்வளோதான். அது உண்டாயிட்டு, அதுக்கு மாடலே இல்லை. அதுதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவரால் சகலம் உண்டாயிற்று, அவருக்குள் ஜீவன் இருந்தது, ஜீவனுக்கு ஒளியாக இருந்தது. எந்த மனுஷனையும் அவருக்குள் ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. வார்த்தை தான். அந்த வார்த்தையான ஆண்டவர் நம்ம பிளஸ் பண்ணுற ஆண்டவர். அவர் தான் சொன்னார், கூப்பிட்டு நீங்கள் போய் இந்த உலகத்தை பெருக்குங்கன்னார். வாழ்க்கையில் அமெரிக்காவில் இப்படிப்பட்ட ஒரு சட்டங்கள் உண்டாம். நம்ம ஊரில் கடன் வாங்கிட்டா ஒரு பெரிய ஒரு அதிபர், கிங்ஃபிஷருங்கிற ஒரு ஃப்ளைட் கம்பெனி, கிங்ஃபிஷருங்கிற ஒரு பீர் கம்பெனி நடத்தின ஒரு பெரிய அதிபர் மல்லையா 9,000 கோடி கடன் வாங்கிட்டார். எல்லாத்துக்கும் தெரியும். 9,000 கோடி கடன் வாங்கினவரை அவரை தேடி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கு. ஒரு 10-12 வருஷமாக அவர் லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டார். அது நமது அரசாங்கம். இதே இது நீங்கள் அமெரிக்காவில் போய் கடன் வாங்கினா, ஹென்ரி போர்டு கம்பெனி கார் ஆரம்பித்து அந்த ஹென்ரி போர்டு என்பவர் எத்தனையோ தௌசண்ட் கணக்கான டாலர்ஸ் கடன் வாங்கிட்டார் அமெரிக்காவில். அவரால் கட்ட முடியாத சூழ்நிலை, பாப்பர் ஆகிட்டார். நம்ம ஊரில் பாப்பரானா இந்த முட்டுக்கு கீழே கரண்டைக்கு மேலே தான் வேட்டி கட்டணும், அது பாப்பரான அடையாளம். மஞ்சள் நோட்டீஸ்,
மஞ்சள் நோட்டீஸ் போய் வாங்கிட்டு அவன்கிட்ட போய் கடன் கேட்கக்கூடாது. கோர்ட்டில் போய் என்கிட்ட எல்லா சொத்தும் போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் கடன் வாங்கினேன், இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை அவரை போய் கேட்கக்கூடாது, நம்மளுடைய சட்டம். ஆனால் கவர்மெண்ட்டு திரும்ப அவருக்கு எந்தவித உதவியும் செய்யாது. அமெரிக்காவில் வாங்கின கடனை திரும்ப கட்டலைன்னா திரும்ப அவங்கள கூப்பிட்டு எதுக்குப்பா கட்டணும் உண்மையான ரீசனை சொன்னால் திரும்பவும் கடன் கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணுறாங்களாம். ஒரு சர்க்கஸ் கம்பெனி ஓனர் அப்படி டெவலப் பண்ணாராம். ஹென்ரி போர்டு அப்படி டெவலப் பண்ணான். திரும்பவும் கடன் வாங்கி உலக அளவில் அவருடைய கார் பேர் பெற்றுதான். அதனுடைய ரீசன் என்னென்னா, நம் தகப்பன் மன்னிக்கும் ஆண்டவர், நம் தகப்பன் மன்னித்து வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த மன்னித்து வாழ்வு கொடுப்பது, ஆதாம் ஏவாள் தவறு பண்ணிட்டாங்க, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிலங்கிறதுக்காக என்னப்பா எங்கப்பா இருக்கிறேன்னு கேட்குறார். ஐயா, நான் நிர்வாணின்னு இருந்து பின்னால் ஒளிஞ்சிருக்கிறேன். உனக்கு நிர்வாணின்னு யார் சொன்னா? நீர் கொடுத்த பொண்ணு தான்பா அது கொடுத்துச்சு. நம்ம தவறு செய்து விட்டு அதை இன்னொருத்தர் சொல்லிடுறோம். அவர் தெளிவாக சொல்லியிருக்கலாம், எப்பா கடவுள் சொல்லியிருக்காங்க, லார்ட் சொல்லியிருக்காங்க சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் தவறு பண்ணிவிட்டார். அந்த தவறை நாம் பிறருக்கு சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோம். பிறர் மேலே அந்த தவறை போடுறோம். அதுதான் நம்முடைய மனிதனுடைய டைட்டில். ஆனால் பாவ மன்னிப்பின் நிச்சயம் ஆண்டவற்றை எப்பொழுது நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த இடத்தில் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். மறுபடியும் நீ இது சாப்பிடும் நாளில் சாகவே சாவாயின்னு சொல்லி அவருக்கு அப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். ஆனால் சாகடிக்கலை. அவர் நிர்வாணி என்று அறிந்து இலைகளை மேலே கட்டியிருக்கிறார். ஒரு 4 நாள் 5 நாள் இலைகள் வாடி போகும், எல்லா இலைகளும் கீழே விழுந்தான் திரும்ப நிர்வாணம் ஆயிரும். ஆனால் ஆண்டவர் ஒரு மாட்டை அடித்து மாட்டோடைய தோலை எடுத்து அவனுக்கு உடையாக்கி அந்த தோல் அந்த உடை கிழியாதபடி ஒரு கார்மெண்ட்ஸ் நல்ல ஒரு ஆடை தைத்து கொடுத்தார் ஆண்டவர். நாமும் ஆண்டவர்கிட்ட தகப்பன்னு எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு கேட்கிறப்போ, வாழ்விழந்த நிலைமையில் நான் வாழ்விழந்துட்டேன்ப்பா, நல்லா இருந்தேன், கொரோனாங்கிற ஒரு வியாதி வந்துச்சு, அந்த கொரோனாங்கிற வியாதியில் எனக்கு தொழில்கள் நான் இழந்து இன்னைக்கு வீணாக போயிட்டேன், எவ்வளவோ கடன் வாங்கினேன், எனக்கு இன்னைக்கு கஷ்டம் வேதனை, கொரோனாவில் என்னால் வாழ முடியாத நிலைமை, எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க நீங்கள் கேட்டு பாருங்கள். இல்லைப்பா நீங்கள் நல்ல தொழிலை தந்தீங்க, என்னென்ன வீணான ஆடம்பரங்களப்பா, ஒரு கடையை தந்தீங்க, நான் அதை நம்பி 10 கடை கடன் வாங்கி 10 இடத்துல கடை வச்சேன், எல்லா வேலைக்காரங்களையும் போட்டு பெரிய லாஸ் வந்துருச்சுப்பா, இன்றைக்கி என்னால் வட்டி கட்ட முடியாத நிலைமை, எனக்கு விடுதலை கிடைக்காதா? ஏக்கத்தோடு நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். தகப்பனே, என்னுடைய பிள்ளை என்னை விட்டு கடந்து போயிடுச்சுப்பா, என் மகளுடைய கல்யாணத்திற்காக வாங்கின கடன் என்னையால் கட்ட முடியாத நிலைமையில் இன்னைக்கு பாப்பராகி என் நிலைமையே மோசமான நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு வாழ்வு கிடைக்காதான்னு நீங்கள் கேட்கிறப்போ அந்த வாழ்வை கொடுக்கும் ஆண்டவர் ஒருவேளை மனம் திரும்புங்கள், அப்பொழுது பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கு. எந்த மனிதன் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அவர் மதத்தை பார்க்கல, ஜாதியை பார்க்கல, மொழியை பார்க்கல, தமிழா தெலுங்கா கன்னடமா மலையாளமா ஹிந்தியா உருதா எந்த இங்கிலீஷா பிரெஞ்சா என்று ரஷ்ய மொழினா எந்த மொழியும் பார்க்கல. அவர் பார்வையில் எல்லா மனிதர்களும் ஒன்று தான். கலராக இருக்கிறவன் ஒன்று தான், வெள்ளையாக இருக்கிறவன் ஒன்று தான், கருப்பாக இருக்கிறவன் பார்வையில் எல்லாருமே ஒன்று தான். அப்படிப்பட்ட உயிருள்ள ஆண்டவற்றை நம்ம நினைத்து தகப்பனே எனக்கு வாழ்வு கொடுங்க. அதுதான் நீதிமொழிகள் 28:13 சொல்லுது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லுது. ஐயா, பாவங்களை மன்னிப்பதற்காக, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் உத்தரமானதுன்னு சொல்லுவார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதி பிரையராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்தில் தகப்பனே, என்னுடைய பாவத்தை நிமித்தம், என்னுடைய தாழ்மை இல்லாத நிமித்தம், என்னுடைய ஆடம்பரத்தை நிமித்தம், என்னுடைய பெருமை நிமித்தம், என்னுடைய பெரிய ஆசை நிமித்தம் நான் வாழ்க்கையில் இழந்துட்டப்பா, எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்கன்னு கேட்கிறப்போ அவனுக்கு வாழ்வு கொடுப்பதற்கு ஒரு ஆயத்தமுள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். வேதத்தில் யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணை பார்க்கிறோம். ராகாப் என்பது வேசி, தன்னுடைய உடலை விற்று பணம் சம்பாதிக்கும் ஒரு பெண். விபச்சாரம் செய்யாதிருப்பதாக, விபச்சாரம் செய்கிறவனும் கொலை செய்யப்பட வேண்டும். உபாகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அது அப்படிப்பட்ட ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண். அந்த பெண் ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க.
ஆண்டோடைய ஊழியர்களுக்கு அந்த பெண் உதவி செய்கிறாங்க. அந்த ஆண்டோடைய ஊழியர்களுக்கு அந்த அம்மா உதவி செய்த அந்த அரசாங்கத்துடைய சட்டம், யூத மக்கள் அந்த தேசத்துக்குள்ளே வரக்கூடாது, எரியோக்குள்ளே. அந்த அம்மா எரியோங்கிற ஒரு தேசத்துக்குள்ளே இருக்காங்க. ஆனால் அந்த வந்த மக்களே அந்த அம்மா வீட்டில் ஆண்டோடைய பிள்ளைகள் ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் வேணும் என்பதற்காக அந்த அம்மா கூப்பிட்டு அவங்கள உள்ளே சேர்த்துக்கிறாங்க. உள்ளே வச்சு அந்த கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் வந்து கேட்குறாங்க, எப்பா இவங்க வந்தாங்களேங்க, அவங்க பின்பக்கமாக அவர் ஒரு கயிறை கட்டி ஜன்னல் வழியே இறக்கிட்டு இங்கே வரலன்னு சொல்லிடுச்சு. அந்த பட்டணம் தீங்கி நிமித்தம் அந்த பட்டணம் அழிக்கப்படுகிறது, எரியோ அழிக்கப்படுகிறது. அந்த பட்டணத்து நிமித்தம், பொல்லாப்பு நிமித்தம் பட்டணம் அழிக்கப்படுது. இந்த மகள் மட்டும் அழிக்கப்படவில்லை. அழிக்கப்படவில்லைன்னா அந்த அம்மா மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்த்துருச்சு. அது மட்டும் இல்லை, அந்த அம்மா அழிக்கப்படலைங்கிறதுக்கு ஒரு இன்னொரு பெரிய காரணம் என்னென்னா, அந்த அம்மா அந்த ராகா பின்னால் சல்மோனுங்கிறவரை கல்யாணம் பண்ணுறாங்க. மனம் திருந்தி சல்மோனுங்கிறவரை கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு போவாஸுங்கிற ஒரு மனிதன் பிறக்கிறார். போவாஸ் ரூத்தை கல்யாணம் பண்ணுறார். இது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. லூக்கா 3:4 இருக்குது. அவர்கள் வழியாய் இந்த உலகத்திற்கு வாழ்வு கொடுக்கும் இயேசுங்கிற ஒரு நபர் வருகிறார். ஒரு பாவியான பெண் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதால் இந்த உலகத்துடைய சந்ததியை சொல்கிறப்போ 42 தலைமுறைகள் சொல்லுவாங்க. இவர் 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 இவருக்கு மகன், இவருக்கு இவர் மகனுங்கிறப்போ அதில் ராகா பெண்ணு பேசி சல்மோனை திருமணம் பண்ணினாள். போவாஸுங்கிற ஒரு மனிதன், ரூத் அந்த பெண் செகண்ட் மேரேஜ். ஆனால் அந்த வழியில் இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறப்போ லூக்கா 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. நான் நேற்றோ முந்தா நாள் அந்த வசனத்தை வாசித்தேன். ரொம்ப டச்சபிள் வேர்ட். தம்முடைய ஜனமாய இஸ்ரவேலை மகிமைப்படுத்தும் ஆண்டவர். வாசிங்க லூக்கா 2:30. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். பிரகாசிக்கிற ஒளின்னா கேண்டில், ஸ்டவ்வு ப்ளூ கலர் இருந்தால் எப்படி ப்ரெஷராக இருக்கும். இந்த பக்கம் எம்ஆர்எலுக்கு மேலே மேலே பவர்ஃபுல் அந்த கேண்ட், அந்த சிமிலியில் தீ எரியுது. அதே மாதிரி தம்முடைய ஜனங்களை மகிமைப்படுத்துவதற்காக அப்படி தான் அன்பு பாஸ்டர்ஸ் அந்த 5 பேர் அவர்களை ஆண்டவர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். வயதான காலத்திலும் ஆண்டோடைய வார்த்தையை நாங்கள் சொல்லணுயா, நீங்கள் வாங்கய்யா, நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை அந்த பகுதியில் சொல்லணுயா. இந்த வருஷத்தில் ஒரு முறை ஒரு கூட்டம் நடத்துகிறோம். அதுதான் இந்த மக்களுக்கு எப்படியா நான் காஸ்பல் சொல்லணும். மதம் மாற்றுவது எங்களுடைய நோக்கம் அல்ல. உங்களுடைய மதத்தை விட்டு எங்களுடைய மதத்திற்கு வாங்கன்னு சொல்லலை. உங்களுடைய இனத்தை விட்டு எங்களுடைய இனத்திற்கு வாங்கன்னு சொல்லலை. எங்களுக்கு வாழ்வு கிடைச்சதுங்க. இந்த வாழ்வு உங்களுக்கும் கிடைக்குங்க. இந்த வாழ்வு உங்களுக்கும் கிடைக்குங்க. எங்களுடைய கிராமங்களில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியர் மற்ற ஜாதியரை அடிமைப்படுத்திட்டாங்க. மற்ற ஜாதியரை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தாங்க. இவங்களெல்லாம் அடிமைப்பட்டு கிடந்தோம். நாங்கள் விளைய வைப்போம், அவங்க அறுத்துட்டு போயிடுவாங்க. நாங்கள் தைரியமாக அவங்க ரோட்டில் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அடிமை. ஆனால் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் இயேசுங்கிற ஒரு நபர் வந்தார். 2 நாளைக்கு முன்னால் ஒரு மெசேஜில் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆஷ்துரை ஒரு கலெக்டர் திருநெல்வேலி மாவட்டத்தில் 1910க்கு அப்புறம் வந்தார். அவர் வாஞ்சிங்கிற ஒரு ஊருக்கு போகிறார். மணியாச்சி, நாட் வாஞ்சி, வாஞ்சிங்கன்னு ஒருத்தர் நேம், மணியாச்சி. ஒரு பெண் அழுகையின் குரல். ஒரு கிராமம் மணியாச்சி. ஒரு பெண் மரண ஓலம். மரண ஓலத்தில் இருக்க பெண்ணை பார்க்கிறார். என்னன்னு கேட்குறார். ஒரு கலெக்டர் சேரட்டில் போகிறார், குதிரை சேரட்டில், 2 குதிரை போட்ட சேரட்டில். அவருடைய கூட வந்த சகாக்களை கேட்கிறார். அந்த பெண் ஊருக்கு கிழக்க பின்தங்கின ஒரு மகள். அந்த மகள் பிரசவ வேதனை. அந்த மகளுக்கு மருத்துவமனையில் இடம் இல்லை. இந்த ஊர் கார் அவளை அழைத்துட்டு போகாது. இந்த ஊர்லேருந்து அவருக்கு விடுதலை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அவர் கண்ணீர் வருது. அவருடைய சேரட்டில் அந்த பெண்ணை எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போயிட்டு
அந்த மருத்துவமனையில் சேர்க்கிறார். நல்ல சமாரியன். அந்த பெண்ணை சேர்த்து பணத்தை கொடுத்து இந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுங்கன்ட்டு போயிட்டாரு. லேட் வைத்தியங்கிறதால பெண் இறந்து போகிறாள். அந்த பாடி அந்த ஊருக்குள்ளே வர முடியல. ஊருக்குள்ளே வர விடாமல் தடை. ஆனால் இவர் தன்னுடைய பவர் அதிகாரத்தை வைத்து ஊர் வழியாக அந்த பாடியை கொண்டு போகிறார். அதற்கு பரிசு என்ன தெரியுமா? வாஞ்சிங்கிற ஒரு மனிதர் ஆஸ்திரை சுட்டு கொள்கிறார். நான் படிக்கிறப்போ வாஞ்சியை பற்றி சொல்கிறப்போ அவர் சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக போராடினவர், ஒரு வெள்ளைக்காரன், அவன் வைராக்கியம் உள்ளவனை சுட்டுட்டாருன்னு பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அது கூட புக்கில் இல்லை, அதை கூட எடுத்துட்டாங்க. ஒருவேளை இன்றைக்கி மிஷினரிகள் வந்தாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து வந்தார். எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளி. அதுதான் லூக்கா 2:30 இஸ்ரவேலுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் புறஜாதியருக்கு மகிமையாகவும். நம்மளாம் இஸ்ரேல் இல்லை, யூத ஜனங்கள் இல்லை, புறஜாதி மக்கள். ஆனால் இன்னைக்கு இயேசுங்கிற ஒரு நபரை ஏற்றுக்கொண்ட பிறகு இவர் எப்படி இருக்கிறார்? இயேசுங்கிற ஒரு நபர் வந்ததில் எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னே லாசர் வந்திருந்தால் நல்லாயிருக்கும், சாட்சி சொல்லியிருக்கலாம். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சாட்சியை சொல்லுவார். மூலகுத்தரம் அந்த சுடுகாடு போகிற வழியில் தான் அவங்க வீடு, பழைய மெயின் கேட்டு. எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக எல்லா பாடியும் அங்கே தான் போகும். அதுக்கு முன்னால் கடைசி அங்கே தான் வந்து சண்டை நடக்கும். நல்ல போதையில், நல்ல டப்பாங்குத்து. யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்கள வெட்டுவாங்க, ஜெயிலுக்கு போவாங்க. ஆனால் இயேசுங்கிற ஒரு நபரை அவங்க எடுத்துக்கொண்ட பிறகு அவர் சொல்கிறார், எங்கள் அம்மா அவங்க அம்மா அவங்கள எதிர்பார்ப்பாராம். என் மகன் வருகிறாரா, வரமாட்டாரா, என் மகன் எனக்கு வாழ்வு கொடுப்பாரா, அப்படி இருப்பாராம். ஆனால் இயேசுங்கிற ஒரு நபரை ஏற்றுக்கொண்ட பிறகு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவராய் மாறிவிட்டார். இதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் கிறிஸ்மஸ்க்கு ஒரு 100 பேருக்கு துணி கொடுக்குறார். ஏதாவது விசேஷனா ஏதாவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் பேக்ரவுண்டில் ஒன்றுமே இல்லை, ஒரு ஆட்டோ ஓட்டுற நபர். ஆட்டோ ஓட்டுறார், பாஸ்டர் ப்ளஸ் பாஸ்டர். உங்கள் தெலுங்குக்கார் தபேல அடிக்கிறவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஒருவேளை அவர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். அதே மாதிரி நம்மளை பிரகாசிக்கும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிறார். இன்றைக்கி அவர் குடும்பங்கள் வர்த்திக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை அவர் இயேசுங்கிற ஒரு நபரை ஏற்றுக்கொள்ளனா அவர் நிலைமை வேறு மாதிரி இருந்திருக்கும். இன்றைக்கி அவரும் உன்னையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் என்ன பண்ணுறாரு? வர்த்திக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடுக்கு வந்திருக்கிறார். பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாவனில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாவனில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாவிக்கு பலியாக மாண்டாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தோன்றினான். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தோன்றினான். பரிகாசமும் பசிநாதமும் படுகாயமும் பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாவிக்கு பலியாக மாண்டாரே. இந்த ஆண்டவர் நம்மை வர்த்திக்க பண்ண வேண்டும். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்தவனுக்கு வேலையே இல்லைப்பா, பாவின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஜீசஸ் கேட்டாங்க, உங்களில் பாவம் இல்லாதவன்னு கேட்டார். யாராவது இருக்கா? யாருமே இல்லை. பாவ மன்னிப்பு நிச்சயம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள் என்று தாவீதையா சொல்கிறார். யோபு சொல்கிறப்போ பெண்ணிட்ட பிறந்தவன் பாவின்னு சொல்கிறார் யோபு 25. ஒருவேளை அப்படிப்பட்ட நாம் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பிறப்போ நமக்கு ஆண்டவர் நம்ம வாழ்வை உயர்த்தும் ஆண்டவர்.
வாழ்வை எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை, நான் பாவ மன்னிப்பு நிச்சயம் வாங்கிட்டேங்க, நான் ஞானஸ்தானம் வாங்கிட்டேங்க, பரிசுத்தான் வல்லமை பெற்றுட்டேங்க, அந்நியம் பாஷை பேசுகிறேங்க, எல்லா சர்ச்சுக்கும் போகிறேங்க, பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆனால் என் கடன் பிரச்சனை தீரலை, என் வேதனைகள் மாறலை, என் துன்பம் மாறலை, எனக்கு ஏன் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க? ஒருவேளை இப்படிப்பட்ட கூட்டங்கள் என்ன, இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு உங்களை சுகமாக்கிறார், இயேசு என்று உங்களுக்கு இத்தனை காரியங்கள், இத்தனை விசுவாசமா இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுக்குறான்னு சொல்கிறப்போ, ஐயோ என் வாழ்க்கையில் இது இல்லையே, எனக்கு ஏன் இல்லை, எனக்கு ஏன் இல்லைன்னு ஏக்கத்தோடு நாம் கேட்டுக்கொண்டிருக்கோம். ஏக்கத்தோடு அப்படி கேட்கிற மக்களுக்கு ஆப்பிரிக்கா கண்டத்தில் சிறுத்தைகள் அதிகமாக. வால்பாறை போனீங்கன்னா சிறுத்தை பார்க்கலாம். சாதாரணமாக வால்பாறை கீழே பொள்ளாச்சியிலேருந்து 45 கிலோமீட்டர் மேலே போயிட்டிங்கன்னா ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே சாதாரணமாக அது அந்த ஓரமாக உட்காந்துருக்கும் ரோடில். மனுஷனை பார்த்தோன்னா ஒரு தாவு அப்படி ஒரு 7 கிலோமீட்டர் துள்ளுற மாதிரி துள்ளி போகும். எத்தனையோ சிறுத்தையை நான் வால்பாறையில் நேரடியாக பார்த்துருக்குறேன். டைகரை பார்க்கலாம் வால்பாறையில். நம்ம எபி அண்ண மாதிரி ஒருத்தர் டைகரை கூப்பிட்டு போகிறாராம், டைகரை கொண்டே காட்டுறாராம் ராத்திரி 12 மணிக்கு. எபி இவர் இல்லை இவர் மாதிரி ஒருத்தர் எப்படிங்க பார்க்குறாருன்னா, அவர் ரெகுலராக ராத்திரி 12 மணிக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக மட்டன் கொடுப்பாராம், மட்டனோ பீஃபோ ஃப்ரெஷ்ஷாக ரத்தம் வடிய ஒரு விசில் அடிப்பாராம். விசில் அடித்தோன்னா டைகர் வருமா, இவர் கொடுப்பாராம். அந்த விசில் அதுவும் தெரிஞ்சு வச்சுருக்கு, அந்த ஸ்மெல்லும் தெரிஞ்சு வச்சுருக்கு. அப்போ இப்போ செல்ஃபிலாம் எடுத்துக்கிருக்காங்க. செல்ஃபிலாம் நிறைய பேர் வால்பாறையில் போய் டைகரோடு எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த சிறுத்தை வந்து ரொம்ப நீளமானதான், ரொம்ப ஸ்பீடாக ஓடுற, ஒரு குதிரையை விட ரொம்ப ஸ்பீடாக ஓடுற ஒரு அனிமலாம். ஒரு மணி நேரத்துக்கு 70 கிலோமீட்டர் ஓடுமா, 70 கிலோமீட்டர் 1 ஹவருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக ஓட முடியாதான். அவனுடைய லிவர், லங்ஸ் ரொம்ப சின்னதான், அந்த ஹார்ட் ரொம்ப சின்னதான். அது ஓடுற அளவுக்கு அந்த ஹார்ட் ப்ரீத்திங் பண்ணாதான். ஒருவேளை இங்கேருந்து விம்கோ யார்டு மெட்ரோ வரையும் ஓடும், அதுக்கப்புறம் நின்றுமா. இதுக்குள்ளே போய் அது என்ன பண்ணணும், அதனுடைய இறையை டேக் பண்ணிடணும், மானையோ எதையோ ஒன்று அது தூக்கணும். தூக்க முடியலன்னா நின்றுச்சுன்னா அதை படம் ஓடாதான், அதுக்கு மூச்சு வாங்கிருமா. இதே மாதிரி தான் கிறிஸ்தவ மக்களாகிய நாம் ஃப்ரெஷ்ஷாக திருச்சபைக்குள்ளே வர்றோம், திருச்சபைக்குள்ளே ஆவியில் அனலாக இருக்கிறோம், திருச்சபை நம்ம குதிக்கிறோம், திருச்சபை எல்லாம் இருக்குது. ஆனால் தோல்விங்கிற ஒரு பயம் வந்த உடனே நான் விட்டுட்டு போயிடுறோம். அதுதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறப்போ, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. எபிரேயர் 12:1, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் துவக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசுவை நோக்கி. நம்முடைய பார்வை இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுற ஏன்ட்ட இல்லை, இந்த மீட்டிங் நடத்துகிற ஓல்டேஜ் பீப்புள் 5 பேர் எனக்கு தெரியல, அவங்ககிட்ட இல்லை, நெட்டில் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நெட்டில் பார்த்தா வருது, காஸ்பல் டிவி ஓனர் எபிஎன்னு ஸ்டெல்லா வந்திருக்காங்க. ஸ்டெல்லா என்னுடைய மகள் மாதிரி. இவங்ககிட்ட இல்லை, நிறைய பாஸ்டர்ஸ், அதான் இவங்ககிட்ட இல்லை. நம்முடைய நோக்கமெல்லாம் நம்மை உருவாக்கி வழிநடத்துகிற இயேசுவை நோக்கி, நம் தகப்பனை நோக்கி. உலக பிரகாரமாக இந்த பாஸ்டர்கிட்ட போனால் நமக்கு ப்ரேயர் நடக்கும். இவங்க திறப்பின் வாசல் ஜபம், காத்திருப்பு ஜபம், அமாவாசை ஜபம், இங்கே போனால் விடுதலை கிடைக்குன்னு போகிறோம். நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் அங்கே போனாலும் நீங்கள் யாரை நோக்கி பார்க்கணும், இயேசுவை நோக்கி பார்க்கணுமா. ஒரு சகோதரி மோர் மார்க்கெட்டில் ஸ்லம் ஏரியாவில் வாழ்ந்த ஒரு மகள், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் ட்ரினிட்டி சர்ச்சுன்னு ஒன்று இருக்கும், சிஎஸ்ஐ சர்ச். அதுலேருந்து விபிஎஸ் நடத்துவாங்களாம். அந்த விபிஎஸ் நடத்துறக்கும் அதே மாதிரி சின்ன பிள்ளையில் அந்த பிள்ளை ஏற்றுக்கொண்டுச்சா இயேசுவை. நாளடைவில் அந்த பிள்ளை சினிமா சைடு ஆக்டராக போயிடுது. சினிமா சைடு ஆக்டராக போய் உலக பிரகாரமான அனைத்து பாவங்களும் அந்த பிள்ளைக்கு வருது. எல்லா கெட்ட பழக்கங்களும் வந்துருச்சு. சின்ன வயசில் அந்த விசுவாசத்தை விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. திரும்ப அந்த அம்மா இப்படி வாழ்கிறப்போ, உலக பிரகாரமாய் வாழ்கிறப்போ கொடிய வியாதி, காலில் ஒரு புண்ணு, அந்த புண்ணுலேருந்து சலம் நீர் ரத்தம் வடியும், பயங்கர ஸ்மெல். சினிமாவில் சம்பாதித்த பணத்தெல்லாம் செலவு பண்ணிச்சான், எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சான். ஆனால் அதுக்கே அந்த ஸ்மெல் பிடிக்காதான். எத்தனையோ வைத்தியர், கடைசியில் மரணம்.
அந்த மரணத்தில் பொன்னேரியில் ஒரு பாஸ்டர் அமாவாசை ஜெபம் அந்த ஆதித்தனார் கல்யாண மண்டபத்தில் நடத்துவார். அதுக்கு போச்சான். போயிருக்கப்போ அவர் ஒர்க்ஷிப் பண்ணிட்டு இருந்தாராம். இந்த அம்மா அந்த ரணம் இருக்கிற இடத்துல கைகளை வைத்து இயேசுவை நோக்கி பார்த்துச்சான். எழுந்து நிற்க முடியல. இயேசுவை நோக்கி பார்த்துச்சான். தகப்பனே, என் பாவங்களை எனக்கு மன்னிங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு அவரை நோக்கி பார்த்துச்சான். பாஸ்டரை பார்க்கல, அவர் ஒர்க்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் வந்து ஜெபம் பண்ணால் விடுதலை கிடைக்கணும் இல்லை, அவர் ஜெபம் பண்ணுறப்பவே இயேசுவை நோக்கி பார்த்துச்சு. ஒருவேளை எத்தனையோ கூட்டங்களுக்கு நம்ம போனாலும் இயேசு நம்ம அருகில் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, என் சமூகம் உனக்கு முன்னால் போகுது. ஏசாயா 52 இப்போ முன்னாலே வரேன், பின்னாலே வரேன், நான் இன்னும் ஐயம் வித்தியம், நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன் கூட வந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, நீ ஏன்பா கவலைப்படுற, கவலைப்படாத, உன் கூட நான் வந்துக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, கவலைப்படாத, உன்னோடு வந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிற ஆண்டவற்றை, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபையை தாங்க நீங்கள் கேட்கிறப்போ, இந்த நேரத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என் நிலையில் இருந்தாலும் சரி, தகப்பனை நோக்கி இயேசுவை மட்டும் நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண் பார்க்கிறோம். அந்த பெண் உதிர ஊரலால் இரத்தப்போக்கினால் வேதனையோடு கண்ணீரோடு இருக்க அந்த பெண், வேதனை கண்ணீரான வாழ்வு அந்த பெண்ணுக்கு. ஆனால் விடுதலை இல்லை. தன்னுடைய பணங்களெல்லாம் அந்த அம்மா செலவு பண்ணிடுச்சு, எவ்வளவோ செலவு பண்ணிடுச்சு. அந்த அம்மாவுக்கு விடுதலை இல்லை. கடைசியாக இயேசுகிட்ட வர்றாங்க. இயேசு, ஐயா நீங்கள் என் மேலே கை வைங்க, எனக்கு விடுதலை கிடைக்குன்னு சொல்லலை. அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபெய்த். அதான் எபிரேயர் 11:1 சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி. அதுதான் அந்த எபிரேயர் 11 ஹோல் பைபிளை சொல்லிட்டு எபிரேயர் 12:1 இத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, பாரனா வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட அந்த வருத்தம் வேதனை துன்பத்தோடு வந்திருக்கிற நீங்கள் நானும், தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறப்போ அந்த ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை கண்ணீரோடு இருந்தாலும், தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு நீங்க விசுவாசத்தோடு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் சொல்றார், விசுவாசியே நீ பதறாதே, நீ கவலைப்படாத, விசுவாசமுடைய ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு, தகப்பனே எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, இத்தனை துன்பங்கள் என் வாழ்க்கையில் இருக்கு, இத்தனை பிரச்சனைகள் வாழ்வில் இருக்கு, இத்தனை வேதனைகள் வாழ்வு இருக்கு, எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு பார்க்கிறப்போ அவர் வாழ்வு கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. என்னை நோக்கி கூப்பிடுங்கிறார், கால அப்பான்மைங்கிறார், கூப்பிடுகிற எளியவனுக்கு உதவியற்ற திக்கற்றனுங்கிறார். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அவளை வர்த்திக்கப்படும் ஆண்டவர், மல்டிஃபை பண்ணும் ஆண்டவர், டெவலப்மெண்ட் பண்ணும் ஆண்டவர். முதலாவது தன்னுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுங்கிறாரு. நம்ம எப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒரு எலிசா ரூபன்கிற ஒரு பாஸ்டர், லாசரையாக்கு ஃப்ரெண்டு, ரிலேஷன், பங்காளியோ சம்மந்தி. அவர் சாட்சி சொல்கிறப்போ எலிஃபண்ட் கேட் போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைடில் ட்ரௌசர் போட்டிருப்பாராம். அம்மா அப்பா இல்லை, அம்மா இறந்துருச்சு, குழந்தை பிறந்தவுடனே இறந்துருச்சு, 6 மாதத்தில் அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டார். ஆயா தான் வளர்த்தாங்களாம். ஆயாவுக்கு சின்ன வீடு, ஆயாக்கே படுக்க இடம் இல்லை, சின்ன கடை வச்சுருந்தது. அந்த வீட்டில் சின்ன கடை, ஒரு 10 டப்பா வச்சுக்கிட்டு அந்த குவார்ட்டர்ஸில் கீழே அங்கே யார் டீ கேட்குறாங்களோ டீ வாங்கிட்டு கொடுத்து ஒரு 2 காசு கொடுவாங்க. அன்றைக்கி டீ 3 காசு இருக்கும். 4 டீ 5 டீ வாங்கியிருந்தால் இவருக்கு ஒரு டீ கொடுப்பாங்க, ஏதாவது செலவு காசு கொடுப்பாங்க. அந்த காசில் போய் மோர் மார்க்கெட்டில் ட்ரௌசர் வாங்கி போட்டுக்கு வரான்.
அந்த பாலம் ஏறி இறங்கினா மோர் மார்க்கெட் லெஃப்டில். வறுமை கோடு கீழே, உற்றார் உறவினர் இல்லை, ஆயா மட்டும்தான். வாழ்க்கை வேதனை துன்பம் மரணம் இப்படிப்பட்ட கண்ணீரோடு இருக்கிறப்போ வாழ்க்கையில் யாருமே இல்லை, கைவிடப்பட்ட நிலைமையில். இன்றைக்கி அப்போ ஒருத்தர் பாப்பா ட்ராக்ஸ் கொடுத்துச்சான். இயேசு ரட்சிக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், இயேசு வாழ்வு குடிக்கிறார், இயேசு உங்களை வர்த்திக்க பண்ணுகிறார். வர்த்திக்கன்னா என்னென்னு புரியல அவருக்கு, மல்டிஃபைன்னா என்னென்னு புரியல. உங்களை பெருக பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார் சொன்னாரா. ஏன்னா சிறுக விதைக்கிறவனுக்கு சிறுகவும் பெருக விதைக்கிறவனுக்கு பெருகவும் கொடுக்குறார். விதையை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவர். விதையை என்ன பண்ணுவார்? மல்டிஃபை பண்ணும் ஆண்டவர். ஒருத்தர் போய் பசிக்கு தகப்பனே எனக்கு ஒரு வாழைப்பழம் கொடுங்கன்னு இயேசுகிட்ட கேட்டாராம். ஒரு பிக் பஜார் கடையில். இயேசு கடையில் கூப்பிட்டு போய் வாழைப்பழம் விதையை எடுத்து கொடுத்தாராம். ஏய், வாழைப்பழம் கேட்டால் வாழைப்பழம் விதையை கொடுக்குறீங்கன்னப்பா, இதை கொண்டே போடு. வாழையடி வாழை. எதுக்கு திருமணத்தில் வாழையடி கட்டுறேன்னா, ஒரு வாழை பண்ணை வச்சிங்கன்னா 10 கன்று சுற்றி வரும். 10 கன்று எடுத்து வச்சிங்கன்னா 100 கன்று வரும். 100 வச்சிங்கன்னா 1000 வரும். 1000 வச்சிங்கன்னா 1,00,000 வரும். அது வந்துக்கிட்டே இருக்கும். அது அழிவே கிடையாது. அதை பராமரித்து அழிவு கிடையாது. இதேமாதிரி நீ மல்டிஃபை பண்ணிக்கோனாராம். இதேமாதிரி அவர் அந்த வர்த்திக்கு என்னையை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. அந்த ஆண்டவர் எப்படி பண்ணும்? பக்கத்தில் ஒரு சர்ச்சைக்கு போனாராம், ஜெபம் பண்ணாராம், தீய பழக்கங்கள்லாம் விட்டுட்டாராம். யாருக்கோ சாராயம் வாங்கி கொடுத்தா அவங்க 2 பிட்டு கொடுப்பாங்க சாராயம், அதெல்லாம் விட்டுட்டார். ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஒரு நல்ல அழகான மனைவி, இன்றைக்கி அவர் இல்லை, இறந்துட்டாங்க. அவருடைய மனைவி அழகாக உர்ஷிப். அவரோட கூட்டம், சர்ச்சில் கூட்டம் வலிக்குது, அதிகமாகிடுச்சு. 2 பிள்ளைகள். அந்த பெண்ணு நார்த் இந்தியன் மாதிரி அழகாக பாடும், ஹிந்தி பாட்டு. அவ்வளோ தாளந்து அந்த பொண்ணுக்கு. அவர் கை நாட்டு, ஒன்றுமே தெரியாது. ஆனால் இயேசுங்கிற ஒரு நபரை ஏற்றுக்கொண்டதால் அந்த குடும்பம் இன்றைக்கி ஒரு உயர்வான குடும்பமாய் காணப்படுகிறது. அந்த ஆண்டவர், அந்த பெண் இயேசுவை போய் தொட்டாங்க. தொட்டது யாருன்னு கேட்டால் ஜீசஸ். அப்பா நான் தான்ப்பா தொட்டேன், எனக்கு வேதனைப்பா, எனக்கு கண்ணீர் தகப்பனே, நான் தான் தொட்டேன்னு சொல்லும்போது, பின்னி பாவம் செய்யாதே, சுகமாய்ப்போ, உனக்கு நான் சுகத்தை கொடுத்தேன்னு சொல்கிறாரு. ஒருவேளை அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் வர்த்திக்க பண்ணுற ஆண்டவர்கிட்ட, தகப்பனே எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே என்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அதிசயம் மாணவர் ஆறுதல் தருகிறார், அதிசயம் மாணவர் ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஆம் தகப்பனே, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வார்த்தையின்படி தகப்பனே, மனந்திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கின்ற வார்த்தையின்படி என்னுடைய வேதனை கண்ணீரை நினைத்து நாங்கள் பார்க்குறப்போ யாராக இருந்தாலும் விடுதலை கொடுக்கிறாரோப்பா. என்னுடைய லாஸ், இத்தனை வண்டி வச்சுருந்தேன், இத்தனை வேன், இத்தனை லாரி. ஆனால் இன்றைக்கி ஒரு கணக்கு பிள்ளையாக இருக்கிறேன். கணக்கு பிள்ளைய கூட என்னை வாட்ச்மேன் வேலை ஆக்கிட்டாங்கப்பா. இவ்வளவு வேதனை எதுக்குப்பா எனக்கு இந்த வேதனை? கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு அன்பு சகோதரி முதுக்காரத்தில் தருகிறேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் வார்த்தையின்படி தகப்பனே. கிட்டத்தட்ட 100 பேருக்கு வேலை கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு வேலைக்காரன், வேலைக்கு கூட எனக்கே வேலை கிடைக்காத நிலைமையில் இருக்கிறேன். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகனுக்குப்பா, உன்னை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவர் என்று ஜெபிக்கிற அன்பு சகோதரிக்கு தகப்பனே. எத்தனையோ கற்பங்கள் என் வயிற்றில் கிளம்பி 3-4 அபாஷன் ஆகி இன்றைக்கி குட்டுங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறேன்ப்பா. எனக்கு அந்த மல்டிஃபை பண்ணுற தன்மை இல்லையேப்பா.
ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காகப்பா ஒரு விசை கூட தகப்பனே. ஐயா, உங்கள் இயேசு எனக்கு வாழ்வு கொடுப்பாரா? உங்கள் இயேசுவை நான் இவ்வளோ நிந்திச்சிருக்கிறேன், இவ்வளோ மோசமாக்கியிருக்கிறேன், அந்த இயேசு எனக்கு மீண்டும் வாழ்வு கொடுப்பாரா? ஏக்கத்தோடு ஒரு மகன் கேட்டுக்கொண்டிருக்காங்க. உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்றார். ஐ வில் பிளஸ் ஃபார் டுடேங்கிறார். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொல்கிறார். வத்திக்க பண்ணும் ஆண்டவர். அப்படிப்பட்ட வத்திக்க பண்ணி ஒரு விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காக கூட நன்றி. ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே, நீர் விடுதலை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தீங்க. அநேகரை மீட்கும் பொருளாகவே இந்த உலகத்திற்கு வந்தீங்க. எந்த மனுஷனையும் ஊழியம் கொள்ளும்படி இல்லை, நான் அவர்களுக்கு ஊழியம் செய்யவே இந்த உலகத்தில் வந்தேன்னு சொன்னீங்க தகப்பனே. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தீங்க தகப்பனே. ஏக்கத்தோடு கண்ணீரோடு பிரச்சனையின் மத்தியில் இவ்வளவு நான் பென்ஷன் வாங்கினேன், ஆனால் இந்த பென்ஷன் எனக்கு ஒரு காசு கூட என்கிட்ட இல்லைப்பா, என்னுடைய இவ்வளோ செட்டில்மெண்ட் ப்ராவிடமெண்ட் வாங்கினேன், ஆனால் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ வேதனை, அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியலப்பா. இன்றைக்கி நான் வட்டி கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? எனக்கு ஒரு ஏக்கம் கிடைக்காதா? எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? அந்த ஏக்கத்தோடு உண்மை நோக்கி பார்க்கிற அந்த அன்பு மகனுக்கு தகப்பனே ஒரு விசை கூட மனமிறங்கப்பா. என்ன நோக்கத்தோடு 2 நாட்கள் இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்தாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கப்பா. எத்தனையோ அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு எவ்வளோ தொல்லைகள் மத்தியில் பல நாட்கள் காத்திருந்து ஜெபித்து தகப்பனே நம்முடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்திருந்து அநேக மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், அநேக மக்கள் டெவலப் மல்டிஃபை ஆகணும், வர்த்திக்கப்படப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவங்களுடைய ஜெபத்தை கேட்டீங்க தகப்பனே. ஒரு இயற்கையின் சூழ்நிலை எங்களுக்கு நல்ல சூழ்நிலையை தந்தீங்க. கடந்த வாரம் முழுவதும் மாலை நேரத்தில் மழை, ஆனால் 2 நாட்கள் மழை இல்லாமல் எங்களுக்கு ஒரு விடுதலை தந்தீங்க. நீர் உயிருள்ள தகப்பனப்பா. இந்த கூட்டம் முடிந்த பிறகு சில மணித்துளிகளில் மழை பெய்து ஒரு அற்புதம் செய்ய போகிற தயவுக்காக கூட நன்றிப்பா. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டீங்க, விண்ணப்பத்தை கேட்டீங்க. ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க, ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க, ஒரு விசை கூட ஒவ்வொருவரோடும் பிரசன்னம் இருக்கட்டுமாப்பா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு